தாபின்கள் தபா தாபின்கள் மீதும் மார்க்கத்தை நல்ல முறையில் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க் அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் வேண்டும். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹுவை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த தீனியாத்தினுடைய வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளையும் தன்னுடைய ரஹ்மத்தையும் தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அதிகமாகவே கொடுக்கிறான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னவனாக அதை மக்களிடத்திலும் அல்லாஹ் அறிவித்து காட்டுகிறான். யாரெல்லாம் அல்லாஹுவை பற்றியும் நபிகளாரை பற்றியும் பேசப்படுகின்ற சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை போக்கி அவருடைய தேவைகளை நிறைவேற்றி அவருடைய காரியங்களுக்கு அனைத்தும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்று ஜிப்ரீலே நீ அவர்களுக்கு அறிவிப்பு செய்வாராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்லி காட்டுகிறான். நாமெல்லாம் கூட்டமாக 4 பேர் 5 பேர் 6 பேர் 10 பேர் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய மலக்குகள் படைப்பட்டாளங்களோடு சூழ்ந்திருப்பதும் அவர்கள் நமக்காக அமர்ந்து இருக்கின்ற காலமெல்லாம் பிரார்த்திக்கின்றார்கள் என்பதும் மிக ஒரு உன்னதமான சபையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்து கொண்டவர்களாக நாம் என்ன செய்யணும், இந்த இபாதத்தை நாம் முடிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமர்வுக்காக அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய பாவங்களை போக்கக்கூடியவனாகவும் அந்த பாவங்களை போக்கி அவர்களுக்காக ரஹ்மத்தை செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் வாக்குறுதி கொடுக்கிறான். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மக்களாகவும் நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு உபதேசம் செய்கிறது. அதன் அடிப்படையில் விருப்புகளோ வெறுப்புகளோ தேவைகளோ தேவை இல்லையோ இருந்தாலும் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் பேசப்படுகிற சபையில் அமர்ந்திருந்து அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நாம் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் அதை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் நம் அனைக்கும் அருள் புரிவானாக. இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்தினுடைய சுழற்சிகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். இன்னைக்கு காலத்தினுடைய சுழற்சிகளை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா, அநியாயக்காரர்கள் எல்லாம் ஒரு தலை நிமிர்ந்த இடத்துலையும் அநியாயம் செய்யாதவங்க நன்மை செய்யக்கூடியவங்க நல்லது நினைக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை பார்த்தா ஒரு குறைந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நல்லவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இன்னைக்கு வாழ்வதும், கெட்டவர்கள் எல்லாம் மாட மாளிகைகளையும் அல்லது வேறு ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வுல இருப்பதும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை சரியான முறையில் சுழற்சியாக கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு சரியான ஞானத்தின் அடிப்படையில் அல்லாஹ் இந்த உலகத்தை என்ன செஞ்சிருக்கிறான், உருவாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு யாருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ, யாருக்கு என்ன அவர்களுக்கு நிகழ வேண்டுமோ அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏனைய அடியார்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நாம் ஒரு பகுதி சிந்திச்சு பார்க்கும் பொழுது, அதாவது நேரடியாக பார்க்கும் பொழுது அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அவனை பாரு, அவன் எவ்வளோ அநியாயம் பண்ணுறான், எவ்வளோ கஞ்ச பிசினாரியாக இருக்கான், இவனுக்கெல்லாம் கோடி கோடியாக பணம் கிடைக்குது, இவன் பாரு எப்படியெல்லாம் தப்பு பண்ணுறான், இவனுடைய வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்குது, இவன் இப்படி இருக்கிறானா அவன் அப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், பொறாமைப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ் நமக்கு ஏதோ தரல, அல்லாஹ் நம்மளை மட்டும் ஏன் கண்ணு திறக்கவே இல்லை, அல்லாஹ் எனக்கே ஒன்றுமே பண்ணலை, அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி வேறு விதமான கண்ணோட்டத்தில் இன்றைக்கு நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்களை யாரையும் விட யாரையும் உயர்த்தி பார்க்கவே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை.
அல்லாஹ் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் என்ன ரஹ்மத்து செய்கிறானோ அதே ரஹ்மத்து தான் இன்னொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் செய்கிறான். ஒரு அடியார்களை தாழ்த்தி இன்னொரு அடியாரை உயர்த்துவதும் அல்லது ஒரு அடியாரை கண்ணியப்படுத்தி இன்னொரு அடியார்களை மட்டப்படுத்துவதும் அல்லாஹ்வினுடைய வேலை இல்லை என்பதை நாம் நன்றாக தெளிவாக அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த உலகத்தினுடைய ஆரம்ப பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தினுடைய ஆரம்ப பகுதி என்ன சொல்லுங்க? இந்த உலகத்தினுடைய ஆரம்ப பகுதி என்ன? அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிட்டான். அதுக்கப்புறமா மனிதர்களை படைக்க போறான். அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் உருவாக்கிட்டான். மலக்குகளை வர சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்க எல்லாம் சுஜூது செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாரும் சுஜூது செய்யறாங்க. அதுல ஒருத்த மட்டும் அல்லாஹ் என்ன செய்யலாவன் சுஜூது செய்யல. நீ ஏன்பா சுஜூது செய்யலன்னு கேட்கும்போது, நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கேன், இவர் களிமண்ணால படைக்கப்பட்டிருக்காரு, நான் சுஜூது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய நீ என்னுடைய அருளிலிருந்தும் என்னுடைய கிருபையிலிருந்தும் நீ உடனே இப்ப இருந்து நீ வெளியே போகணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு சப்போர்ட் பண்ணி யார் அல்லாஹ் இழிவுபடுத்துறான்? நம்மளை கண்ணியப்படுத்துறான். நீ இவனுக்கு நீ கட்டுப்பட மாட்டேன்ட்டில, இவனுக்கு நீ சுஜூது செய்ய மாட்டேன்ட்டில, அப்ப நீங்க இருந்து இருக்க வேண்டாம். என்னுடைய அருளிலிருந்து என்னுடைய கண்ணியத்திலிருந்து இப்படி நீ உடனே என்ன செஞ்சிரு வெளியே போன்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம கண்ணியப்படுத்தி ஷைத்தானை நாம் இழிவுபடுத்தினோம். எப்படி இழிவுபடுத்தினோம்? குர்ஆன் ஓதுக்கு முன்னாடி நாம் என்ன சொல்வோம்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். என்ன அர்த்தம்? விரட்டி அடிக்கப்பட்ட. எப்படி? அவ அங்கிருந்து நீ பரவாயில்ல நீ போ அப்படின்லாம் கிடையாது. உடனடியாக அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்து, அல்லாஹ்வினுடைய கிருபையிலிருந்து, அல்லாஹ்வினுடைய நேசத்திலிருந்து உடனடியாக நீ வெளியே போகணும். விரட்டி அடிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்ட இந்த ஷைத்தானிடமிருந்து இருக்கிறதிலேயே மிக கேவலமான எண்ணம் கொண்ட ஒரு மனிதன், கேவலமான ஒரு படைப்பாக இருக்கக்கூடிய இந்த ஷைத்தானிலிருந்து நான் என்ன செய்றேன்? இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தருகிறேன். அல்லாஹ்வினுடைய அன்பையும் அல்லாஹ்வினுடைய பாசத்தையும் அல்லாஹ்வினுடைய அருளையும் புரியாத, உணராத, தெரிந்து கொள்ளாத ஒரு ஜடம், அவனிடத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களை கண்ணியப்படுத்தி, புரியுதுங்களா? அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கண்ணியப்படுத்தி ஒரு கூட்டத்தை அல்லாஹ் இழிவுபடுத்தல. ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செஞ்சிருக்கிறான், கண்ணியப்படுத்தியவனாக ஷைத்தானை இழிவுபடுத்திட்டான். அவ்வளவுதான். இதுல ஒரு ஆளுக்கு கூடுதலா இருக்கு, ஒரு ஆளுக்கு குறைவாக இருக்கு, ஒரு ஆளுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை வைத்து மனிதன் என்ன சொல்றான்? ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமா. மனிதர்களுக்கு நாம ஒரு உணவை கொடுத்தாலோ, ஒரு பொருளை கொடுத்தாலோ, ஒரு வீட்டை கொடுத்தாலோ, ஒரு காரை கொடுத்தாலும் சொல்லும் பொழுது ஃபஅக்ரமஹு, இறைவன் என்னை கண்ணியப்படுத்தினான் சொல்லி மனிதன் சொல்றான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா. அவனை நாம கொஞ்சம் டைட்டா புடிச்சிட்டோம் சொன்னா என்ன சொல்றான்? இறைவன் என்னை கேவலப்படுத்திட்டான். இறைவன் இந்த உலகத்துல மனிதர்களுக்கு கொடுக்கின்ற ஒன்றுதான் அருள் கொடையா? இறைவன் ஒரு வீடையோ ஒரு காரையோ ஒரு நியமத்துகளையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதர்களுக்கு அதிகமாக கொடுத்தா அல்லாஹ் மேல பாசம் வச்சிருக்கான்னு அர்த்தமா? ஒரு பொருளை தடுத்தா அல்லாஹ் மேல பாசம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உங்கள் மீது பாசமாக இருப்பது, அல்லாஹ் உங்கள் மீது நேசமாக இருப்பது உங்களுக்கு ஒன்று இருந்தா தான் இல்ல. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தடுத்தாலும் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிகிறான், உங்கள் மீது நேசம் வைத்திருக்கிறான், உங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனா இந்த நாக்கு இருக்கா இல்லையா, அல்லாஹ்வை கேவலமாக, அல்லாஹ்வை துர்சுகுணமாக, அல்லாஹ்வை மோசமாக சித்தரிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களோடு இன்றைக்கு உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் அல்லாஹ்வை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தமாகவே தெரியும், நம்முடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நம்முடைய பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்முடைய பிள்ளைங்க ஒரு பொருள் ஒன்று வாங்கி வைக்குது, அந்த பொருளால நம்முடைய பிள்ளைக்கு மறுபடியும் உடல்நிலை சரியில்லாமல் போகும். ஏன்? உயிர் கூட போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும்.
நாம வாங்கி கொடுப்போமா? நிச்சயமாக வாங்கி கொடுக்க மாட்டோம். நாமளே ஆசைப்பட்டு என்ன செய்வோம்? இந்தாமா நீ வாங்கிமா, சாப்பிடுமா, இங்க செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எந்த தாயும் தந்தையும் நினைப்பார்களா? கண்டிப்பாக நினைக்க மாட்டான். அதே மாதிரிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நாம ஒரு பொருள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், நாம ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், நாம ஒரு காரியத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது அருள் புரிகிறான், அல்லாஹ் நம் மீது நேசம் வைத்திருக்கிறான் என்பதைத்தான் நாம் உணரணும். அல்லாஹ் நம் மீது பாசம் வைத்திருக்கிறான் என்று உணரணும். ஏன் இது நமக்கு வந்தால் ஒருவேளை நம்ம நரகத்துக்குண்டான பாதை சென்று விடுவோம் என்பதற்காக அல்லாஹ் தடுத்திருப்பான். ஒருவேளை இந்த திருமணம் நடந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில நாம இருந்திருப்போம், அல்லாஹ் அதை தடுத்திருப்பான். அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு திருமணத்தை தடுத்துட்டான், அல்லாஹ் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அல்லாஹ் மீது கோபப்படக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அந்த திருமணத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வுக்கு அல்லாஹ் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருப்பான். அது எப்ப தெரியுமா? என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செஞ்சிருப்போம், அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல அங்கீகரிச்சிருப்பான். ஏன் இதுக்கு பின்னாலே ஒரு கெடுதி இருக்கு, வேண்டாம் நிறுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு இருப்பான். அதை தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு அந்த விஷயத்தை இன்னைக்கு அல்லாஹ் மீது நாம திருப்பி ஒரு கோபத்தையும் அந்த இடத்துல ஒரு அலட்சியமாக, என்ன அல்லாஹ் இப்படி பண்ணிட்டான அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் மீது வெக்ஸ் அடையக்கூடிய ஒரு நிராசை அடையக்கூடிய ஒரு மனிதனாக இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை சுப்ஹானல்லாஹ், நாம எந்த வார்த்தையை கொண்டும் நாம் அதை நிறைவேற்றிவிட முடியாது. ஏன் ஒரே ஒரு வசனம் தான். என்ன வசனம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். இந்த பூமியில என்னுடைய அடியார்கள் என்ன கேட்டாலும் அவர்களுக்குண்டான பாதையை கொடுப்பதும், இந்த பூமியில என்னுடைய அடியார்கள் என்னின் பக்கம் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையிலையும் அத்தனையும் நான் இலகுவாக்கி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய கண்ணோட்டத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு ஏன்லாம் இப்படி கொடுக்குறோன்னு சொல்லி நீ எதுக்கு கேட்கிற? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பிஸமஷ் தரோபிஹி அன்ஃபுஸகும் பகீனா யுனஸிலல்லாஹு மின் ஃபضலிஹி, என்னுடைய அருள் கொடை எனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும், அவனுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு நபருக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொன்னா அந்த நபரின் மூலியமாக பிறருக்கு உதவி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்களுக்கு நான் அருள் கொடையில் அதிகமாக கொடுக்கிறேன். அல்லாஹ் இது தெரியாம நீங்க ஏன் உங்களுக்கு என்ன வேண்டும் நீங்க என்கிட்ட கேளுங்க, அல்ல கேட்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க கேளுங்க. அன்பிற்குரிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் இன்னைக்கு ஏனைய மக்கள் எல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி ஸிர்பா, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி ஸிர்பத்தின் முஆஃபி ஃபி ஜஸதி இன்தஹு குவத்தின் யௌமிஹி. ஒரு நாளைக்கு இப்போ நாம இருக்கிறோம்னு வைங்களேன், இப்போ பலஸ்தீனில் இப்போ நாம இருக்கிறோம், வீடு இடிஞ்சிருச்சு, சாப்பாட்டுக்கு உணவு இல்லை. இப்போ நாம் இங்கே இருக்கிற மாதிரி இல்லாமல் பலஸ்தீன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பாட்டுக்கு உணவு இல்லை, நைட்டுக்கு யாராவது தந்தாதான் நமக்கு உணவு. அந்த நேரத்தில் யாராவது எதிரிகள் எம்மை தாக்கி விடுவார்களோ என்கின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரா ஒரு சகோதரியை இங்கே கூட்டி ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டில் உங்களால் முடிஞ்சளவுக்கு அன்னன்னைக்கு என்னென்ன சாப்பாடோ கொடுத்தா எப்படி நினைப்பாங்க? சுப்ஹானல்லாஹ், அங்கே இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன் காலையில் நிம்மதியாக நான் எந்திக்கிறேன், இன்றைக்கு உண்டான உணவு எங்கிட்ட இருக்கு, என்னுடைய உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மாதிரியான ஒரு அருள் கூட இன்னைக்கு நமக்கு இருக்கும்போது நாம பெருசா வாழணும் இன்னைக்கு நாம நினைக்கும் போது அல்லாஹ் அந்த அருள் கடை அந்த நேசத்தையும் அந்த பாசத்தையும் எப்படி நாம உதாசீனப்படுத்த முடியும்? அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு செய்கின்ற, அல்லாஹ் உங்கள் மீது கருணை புரிகின்ற அந்த கருணையை இன்றைக்கு அநேகமான மக்கள் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்ன? மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன்,
இன்னைக்கு உலகத்திலே அதிகமான அருள் கொடைகள் பெற்ற மனிதர்கள் யாருங்க? நீ யாரை சொல்லுவோம்? அதிகமான அருள் கொடைகளை பெற்ற உயர்ந்த மனிதர் இன்னைக்கு யாருங்க சொல்லுவோம்? இன்னைக்கு பில்கேட்ஸ் சொல்லுவோம், பெரிய பெரிய டாடா அம்பானி, பெரிய பெரிய பணக்காரங்களை சொல்லுவோம். வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும். ஏன் அவ்வளவு அருள் கொடைகள் இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொல்றாங்க தெரியுமா? நம்மளை தான் சொல்றாங்க. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன். காலையில எழுந்திருக்கும் போது நிம்மதி எந்திரிக்கிறோமா இல்லையா? இந்த வீடு, காரு, பங்களா, தொழில், பிசினஸ், துட்டு, கோடி இதெல்லாம் தருவாங்க. காலையில நிம்மதியா எந்த எதிரிகளுடைய பயமும் இல்லாம எந்திரிச்சாச்சு. இன்னைக்கு உண்டான உணவுக்கு என்ற சக்தி இருக்கா? ரெண்டாவது. மூணாவது, இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடங்கள் நம்ம என் கையில இருக்குதா? ரைட். இந்த உடல் ஆரோக்கியமும் இந்த பாதுகாப்பும் இந்த உணவும் இந்த மூன்றும் யாரிடத்தில் ஒரு நாளைக்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் கிடைக்காத எல்லா அருள் கொடைகளுக்கும் சொந்தக்காரர். மூணே விஷயம் தான். பாதுகாப்பா எந்திக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நான் நைட்டு படுக்கிறேன், நாளை காலையில இன்னைக்கு 3 நேரம் நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு மனதைரியம் என்கிட்ட இருக்கு. என்ன, என் கையில பைசா இருக்கு. 1000 ரூபாய்க்கு முன்னாடி ஒரு பைசா, இன்னைக்கு 1000 ரூபாய் இல்லாம எந்த மனுஷனும் கிடையாது. 1000 ரூபாய் இருக்கு, இன்னைக்கு 3 நேரம் நல்லா சாப்பிடுவேனா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னுடைய உடல்நல ஆரோக்கியம் முழுமையாக இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 அருள் கொடைகளையும் யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் எல்லா அருள் கொடைகளும் பெற்றவராவார். இதுக்கு மேல அல்லாஹ் நமக்கு என்னங்க அருள் செய்யணும்? இதுக்கு மேல அல்லாஹ் எப்படி நம்ம மேல பாசமா இருக்கணும்? இதுக்கு மேல அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம மீது கருணை புரியணும்? இவ்வளவு அருள் கொடைகளும் இவ்வளவு அன்பையும் இவ்வளவு பாசத்தையும் அல்லாஹ் என் மீது பொழிந்திருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு கண்ணே திறக்கலன்னு சொல்லி, அல்லாஹ் எனக்கு உதவியே செய்யலன்னு சொல்லி பாசத்தை நிராகரிக்கக்கூடிய உதாசீனப்படுத்தக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸாக ஒவ்வொரு செய்தியாக நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடியார்கள் மீது எந்த அளவுக்கு அன்பாக, எந்த அளவுக்கு பாசமாக, எந்த அளவுக்கு நேசமாக அல்லாஹ் நம்மின் மீது இருக்கிறான். அதையெல்லாம் உணராதவர்களாக, அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாதவர்களாக இன்றைக்கு பூமியிலே பொருளாதாரம் தான் அல்லாஹ்வுடைய பாசம், வீடு கட்டினா தான் அல்லாஹ்வுடைய பாசம், கார் இருந்தா தான் அல்லாஹ்வுடைய கருணை என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய அடியான், என்னுடைய அடியான் இந்த பூமியிலே செய்கின்ற இபாதத்துகளிலேயே சிறந்த உயர்ந்த இபாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாவ மன்னிப்பு, நம்ம பாவம், அதாவது நம்ம செய்யற அந்த பாவத்துக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு என்னென்ன செய்கிறான் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஒரு நபர் 99 கொலை செஞ்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம் தான், இருந்தாலும் சொல்றேன். ஒரு நபர் 99 கொலையை செஞ்சு அவருக்கு மனசு ரொம்ப நெருடலா இருக்கு. நம்ம நல்வழியில போகலாம அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்கிறாரு, நான் 99 கொலை செஞ்சுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டான்னு கேட்கிறான். அதெல்லாம் கிடையாது, நீ வந்து பாவம் செஞ்சுட்ட, உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றாரு. அவரையும் கொலை செஞ்சிருக்காங்க. மொத்தம் 100 கொலை ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு மார்க்க அறிஞர், மார்க்கத்தின் நல்ல முறை தெரிந்தவர், அல்லாஹ் பற்றி தெரிந்தவர், இதெல்லாம் தெரிஞ்சு அந்த ஆள்கிட்ட போய் கேட்கிறாங்க, நான் 100 கொலை பண்ணிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா? அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா? என்னை சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவானா? அவருடைய அன்பின் பக்கம் பாசத்தின் பக்கம் என்னை வந்து இணைச்சு கொள்வானா? வாய்ப்பு இருக்கா கேட்கிறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஊர்ல நீங்க இருக்க வேண்டாம். உங்களுடைய சூழல், உங்களுடைய பார்வை எந்தெந்த இடத்துல பட்டிருக்கு, எதன் மூலியமாக நீங்கள் கொலை செய்தீர்கள் என்கின்ற அந்த நினைவுகள் உங்களுடைய உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் நீங்க தவறு செய்வதற்கு வாய்ப்பா இருக்கும். அதனால இந்த ஊர்ல இருக்காதீங்க, நீங்க வெளியூருக்கு போங்கன்னு சொல்லி உடனடியாக வெளியூருக்கு போய் சொல்றாங்க. உடனே அந்த நபர் என்ன செய்றாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி விரைவாக அந்த ஊர்ல இருந்து கடந்து போகின்ற நிலையில இறந்துருந்தார். அவர் நினைச்ச இடத்துக்கு போகல, அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் தாண்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்களேன். அவர் 5 கிலோமீட்டர் தான் தாண்டிருக்காரு. அந்த இடத்துல இறந்துட்டாரு. உடனே மலக்குகள் வராங்க. என்ன மலக்குமார்கள் வராங்க? உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள். 2 மலக்குமார்கள் வராங்க. நல்ல மையத்தை எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் வராங்க, கெட்ட மையத்தை எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் வராங்க. 2 பேருக்கும் குழப்பம். என்ன செய்ய? இறைவா, இவர் வந்து நல்லது செய்யணும்னு சொல்லி நாடி வந்துட்டாரு, அதனால நான் தான் என்னோட உயிர் எடுப்பேடுங்கிறான். இல்ல, இவன் 100 கொலை செஞ்சிருக்கிறான், இவனை நான் தான் எடுப்பேன்னு சொல்லி 2 மலக்குமார்கள் வாக்குவாதம் பண்றான்.
அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரி அளந்து பாருங்க, இவன் எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போறான் அப்படிங்கிறத நீங்க அளந்து பாருங்க. சப்போஸ் இவன் அவன் போகக்கூடிய ஊரை எட்டிட்டான்னு சொன்னா நல்ல மலக்குமாருக்கு நீங்க என்ன செய்யுங்க, அவனை தூக்கிட்டு போங்க. அவன் போகல, அதே ஊர்ல இருக்கிறான்னு சொன்னா அவனை நீங்க கெட்ட ஜனாசாவை எடுக்கக்கூடிய மலக்குமாரி நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனா எப்படி மரணிச்சிருக்கிறாங்க, அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மாற்றமா தான் அந்த ஆள் இருக்காரு. அல்லாஹ் என்ன சொன்னா, எந்த இலக்கை அடைகிறானோ அதன் பக்கத்துல மரணிச்சான்னா நல்ல மலக்குமார் எடுத்துட்டு போன்ட்டாங்க. ஆனா அவர் எங்க இருந்திருக்காரு, அந்த ஊருக்கு தாண்ட கூட இல்லை, எல்லை கூட தாண்டல, அங்கே இறந்துட்டாரு. மலக்குமார்கள் அலர்ந்து பார்ப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியை விரித்தும் பூமியை சுருக்கிட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குமார்கள் அளந்து பார்ப்பதற்கு ஒரு செகண்ட் கூட நேரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்காம அந்த ஜனாசாவை எந்த ஊரை நோக்கி செல்லக்கூடியதாக இருந்தார்களோ அதன் பக்கம் அல்லாஹ்வை நெருக்கி கொண்டு போயிட்டான். அப்போ அவர் எங்க இறந்தாரோ அந்த இடத்துல பாக்குறாங்க, கெட்ட மையத்தை எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் பாக்குறாங்க, இல்ல ஜனாசா எங்க இருக்கு, அவர் எந்த ஊரை அடைய நினைத்தாரோ அந்த ஊர்ல இருக்கு. நல்ல மலக்குமார்கள் வந்தாங்க, அவருடைய ஜனாசா எடுத்தாங்க, தூக்கிட்டு போய் நேர போய் சொர்க்கத்துல பதிவு பண்ணி அவருடைய பூமிக்கு அனுப்பிட்டாங்க. அவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உடனடியாக மன்னிக்கிறான். என்ன பாவங்கள் வேண்டுமானாலும் செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினா அல்லாஹ் தன் அடியார்களுடைய பாவங்களை முழுமையாக மன்னிக்கிறான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அலைஸல்லாஹு பிகாஃபா, நான் உங்களுக்கு போதுமானவனாக இல்லையா, என்னை அப்படியே நீங்க நினைச்சிட்டீங்க, நான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேனா, நீங்க சொர்க்கமோடு நான் நினைக்க மாட்டேனா, என்னுடைய அருளின் பக்கம் வரணும் நீங்க நான் உங்களை நினைக்க மாட்டேனா, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கக்கூடிய செய்தி இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சொல்லியிருக்கிறேன், அவரும் தன்னுடைய சக மலக்குமார் இடத்திலும் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு தெரியாதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்கள் மீது அவ்வளவு பாசத்தோடும் அவ்வளவு கருணையோடும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு செகண்டில் அல்லாஹ்வை உதாசீனப்படுத்துவது என்பது எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முஃமினுக்கும் ஆகமானது அல்ல என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலையில் தன்னுடைய கரங்களை விரிக்கிறான், மாலையில் தன்னுடைய கரங்களை விரிக்கிறான். யாராவது என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் பாவங்களை மன்னிக்கிறேன். யாருக்காவது என்னுடைய அருள் கொடைகள் தேவையா, நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு அடியார்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ஹதீஸாக நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அதிகமான நபர்களால் அல்லாஹ்வை மோசமான காரியங்களோடு சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, மரணிக்கின்ற தருவாயில அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணங்களோடு நீங்க மரணிங்க. அல்லாஹ் உங்களுக்கு எது செஞ்சிருந்தாலும் அது நன்மையை தான் உங்களுக்கு என்ன செய்யும், அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் தவறா நடக்குதுன்னு வைங்களேன், அப்படி நடக்கின்ற பொழுது நாம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஈமானுடைய 6 அம்சங்கள் என்னது, அல்லாஹ்வை நம்புதல், மலக்குகளை நம்புதல், வேதங்களை நம்புதல், நபிமார்களை நம்புதல், மறுமையை நம்புதல், விதி, அதான் சொர்க்கம் விதியை நம்புதல். விதியை நம்ப இந்த ஈமானுடைய இந்த 6 அம்சங்கள் இருந்தா தான் நம்ம முழுமையான ஈமான் கொண்டவர்களா இருக்க முடியும். சரிங்களா, இது முழுமையாக நம்பித்தான் ஆகணும். நம்பலன்னு சொன்னா நம்ம முஸ்லிம்களும் இருக்க முடியாது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியை நம்ப வேண்டும் என்கின்ற 6வது படித்தரம் இருக்கா இல்லையா, இந்த 6வது படித்தரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காண்பித்து என்ன சொல்றான்னு சொன்னா, உங்களுக்கு நடக்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு விஷயங்களும் யாரின் புறத்திலிருந்து வருது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நீங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, கத்தர் அல்லாஹு மாஷா அல்லாஹ் ஃபஅலன். நமக்கு நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி, கத்தர் அல்லாஹு மாஷா அல்லாஹ் ஃபஅலன், அதைத்தான் நாம் எல்லாருமே சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நமக்கு ஒன்று நடத்திருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. நான் அப்படி செஞ்சிருந்தா இவங்களை பாதுகாத்திருப்பேன், இப்படி செஞ்சிருந்தா என் துட்டு போயிருக்காது, இப்படி பண்ணியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. இது என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உண்டான ஒரு பகுதி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெரிவித்து காட்டுகிறார். என்ன சொல்லணுமா? கத்தர் அல்லாஹு மாஷா அல்லாஹ் ஃபஅல். ஒரு கபரு, அந்த கபர்ல ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு சஹாபி பெண்மணி தான், பேரு சரி ஞாபகம் இல்லை. அவங்க தன்னுடைய கணவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி கடுமையாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க, வந்து அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது, நீங்க அழாதீங்க, நீங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹும் உஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இறைவா நான் அடைந்த இந்த முசீபத்திற்காக வேண்டி எனக்கு நீ நன்மை கொடுத்து இதை விட சிறந்தது எனக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிகிட்ட சொல்லப்படுது. அந்த பெண்மணி என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கணவரை விட சிறந்தது ஒண்ணு கிடைக்குமா? என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, இந்த துவாவை நான் கேட்கிறேன், இதை விட என்னுடைய கணவரை விட என்னாச்சு என்னம்மா என்னுடைய கணவரை விட ஒரு சிறந்த கணவர் எனக்கு கிடைக்குமா? அவர் அன்பாலும் பாசத்தாலும் அது பொருளாதாரத்தாலும் உயர்ந்தவர், அவரை விட எனக்கு சிறந்த ஒரு கணவர் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கும் பொழுது இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதரே அவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. என்னுடைய கணவரை விட ஒரு சிறந்தவர் நிச்சயமாக இந்த முகமது நபியை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று அந்த பெண்மணி சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு நடத்தி காட்டுகிறான் என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி நிறைய நன்மைகளும் நிறைய இபாதத்துகளும் நிறைய வெகுமதிகளும் இருக்கிறது. இன்னைக்கு குழந்தைங்க இறந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு தாய் இன்னைக்கு கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை, இன்னைக்கு நிறைய குழந்தைகளை பார்க்குறோம், அந்த குழந்தைகளால பேச முடியல. அந்த குழந்தைகளால நான் நிறைய குழந்தைகளை பார்த்துருக்கிறேன், நிறைய பசங்களை நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கேன். கழுத்து ரொம்ப சாய்ந்த குழந்தைகள் இருக்கும், நடக்க முடியாது, கை கால்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். அந்த பிறந்த குழந்தைகள்லாம் சில நேரத்தில் இறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அந்த தாயினுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாம அல்லாஹ்வினிடத்தில் சண்டையிடுகிறார்கள். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற, எனக்கு ஏன் இவ்வளவு சிரமங்களை கொடுக்குற, இந்த பிள்ளையை வச்சு நான் எப்படி பாதுகாப்பேன், இந்த பிள்ளைகளை எனக்கு தரணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நாளை மறுமையில சுப்ஹானல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு கிடைக்கின்ற கூலியை தவிர இந்த உலகத்தில் வரை யாருக்குமே அவ்வளவு கூலி கிடையாது. அந்த பிள்ளையை அந்த தாய்க்கு கொடுத்து அந்த தாய் அந்த பிள்ளையை கவனித்து அந்த பிள்ளைக்காக ஓடோடி ஓடி அந்த பிள்ளைகளுடைய உணவுக்கோ உடைக்கோ அதாவது பொருளாதாரத்துக்கு அலைந்து திரிகின்ற அந்த தாய்க்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் அவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா என்கின்ற ஆசை கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதிப்பும் மரியாதையும் அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொன்னா அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு உலகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு மனம் இல்லை. நம்முடைய குழந்தை இறந்துருச்சு, அந்த குழந்தை இறந்தாலும் நாளைக்கு நாம நரகத்துக்கு போவதற்கு நம்முடைய குழந்தை தடையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அதை நினைச்சு இன்னைக்கு மனசு தேத்துறாங்கன்னு சொன்னா கிடையாது. அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லையா? நமக்கு நன்மை நாடுவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனையை இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வழக்கது கர்ரமனா பணியா ஆதமுடைய மக்களை அல்லாஹ் முழுமையாக கண்ணியப்படுத்திருக்கிறார். இன்று வரையிலும் ஷைத்தான்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நமக்காக நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக நம்முடைய இபாதத்திற்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஷைத்தான்கள் மீது இன்று வரையிலும் சாபத்தை அள்ளி கொண்டுதான் இருக்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய அன்பின் மீதும் அல்லாஹ் நமக்கு எது செஞ்சாலும் அது சிறந்ததாகத்தான் இருக்கும். அல்லாஹ் கொடுப்பது மட்டுமல்ல அருள், அல்லாஹ் நமக்கு எதை தடுத்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய பாசத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய நேசத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொல்றாங்க. என்னது? போருக்கு போயிட்டு எப்போதும் அந்த போர்ல இருக்கிற நிறைய கைதிகளை என்ன செய்வாங்க? கூட்டு வருவாங்க. கைதிகளை நிறைய கூட்டிட்டு வருவாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில் இருக்கிறாங்க. அதுல ஒரு பெண்மணி
தன்னுடைய மார்பகத்துல பால் என்ன செஞ்சு அதிகமா வந்துகிட்டே இருக்கு. தான் பிள்ளை எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தேடக்கூடிய நேரத்துல அந்த அந்த தாய்ப்பால் அவர்களுக்கு வீண் விரயமாக ஆகக்கூடிய நிலையில கைதிகளுடைய பிள்ளைகள் இருப்பாங்களா இல்லையா, அவர்களை தூக்கி மடியில வச்சு என்ன செய்றாங்க, பால் கொடுக்குறாங்க. அப்படியே கொடுத்துட்டே இருக்கும்போது தன்னுடைய குழந்தையை பார்க்குறாங்க. என்னுடைய குழந்தை இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை பார்த்து அதை அரவணைத்து அதை முத்தமிட்டு அதை தன் மார்பகத்தோடு அணைத்து அதற்கு பால் கொடுக்கின்ற அந்த நிகழ்வு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சொல்லி காட்டுகிறார்கள். அத்தரவுனா ஹாதிஹி தாரிஹத்துன் வலதுஹா ஃபின்னார். இந்த குழந்தையை இந்த தாய் நரகத்துல போடுவான்னு நீங்க நினைப்பீங்களா கேட்கிறாங்க. இந்த குழந்தை அப்படி பாசத்திலையும் அன்பிலையும் ஒரு கருணையிலையுமே அந்த குழந்தையை அரவணைத்து கண்ணீர் விட்டு எங்க போயிருந்த என்னுடைய மகனே அப்படின்னு சொல்லி அரவணைத்து தாய்ப்பால் கொடுத்து அவங்களுடைய உள்ளம் குளிர்கின்ற அந்த ஒரு அன்பையும் ஒரு பாசத்திற்கும் நிகராக அந்த குழந்தையை நரகத்தில் தூக்கி போடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சகாபாக்கள் கேட்கிறாங்க. என்ன சகாபாக்கள், யார சொல்லல, எப்படி யார சொல்லலாம் போடுவாங்க? அந்த குழந்தைய காணன்னு தேடின உள்ளத்தை நாங்க பார்த்தோம். அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பை பார்த்தோம். அந்த குழந்தையோடு மார்பகத்தை அணைக்கும் பொழுது அதனுடைய பாசம், இனிமே உன்னைய விட்டுட்டு நான் எங்கேயும் போகமாட்டேன்டா என்று சொல்லக்கூடிய அந்த கண் கலங்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். இந்த காட்சிக்கு பிறகு இந்த குழந்தை எப்படி நரகத்தில் தூக்கி போடுவா யார சொல்லலாம்? அப்பெல்லாம் போட மாட்டான். இதை விட இந்த தாயை விட பல மடங்கு அல்லாஹ் தன் அடியார்கள் மீது நேசம் வைத்திருக்கிறான். அந்த நேசத்தில் அல்லாஹ் நமக்கு ஏதாவது கெடுதி செய்வானா? நிச்சயமாக செய்ய மாட்டான். ஆமா, அல்லாட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறோம், நடக்க மாட்டேங்குது. நடக்காமலே இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் நாம சொல்லணும். ஹஸ்புனல்லாஹ், சரி அல்லாஹ் போதுமானது, அவ்வளவுதான். நடக்கலையா, ஏதாவது ஒரு நன்மை இருக்கும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். என்றைக்கோ கேட்ட ஒரு துவா நாம அடுத்து கேட்கின்ற ஏதாவது ஒரு விஷயத்துல அல்லாஹ் கபூல் செய்து அதுல நமக்கு நன்மை வைத்திருப்பான். அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் தான் சொல்லணும். அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறாங்க, தன்னுடைய அடியார்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். ஒரு ஹதீஸ் இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய அடியாருக்கு நான் நிறைய கொடுக்கிறேன், அவன் சந்தோஷப்படுதான். அவனுக்கு நான் எதையுமே கொடுக்காம அவனை நான் நெருக்கடியா வைக்கிறேன், அப்பவும் அவன் சந்தோஷப்படுதான். அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான். ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு சொர்க்கம் வேணுமா? சொர்க்கத்தில் என்னுடைய அன்பு வேணுமா? என்னுடைய திருப்புறத்தை வேணுமா? என்னுடைய திருமுகத்தை அவன் பார்க்கணுமா? என்ன வேணாலும் கொடுங்க. ஜிப்ரீலே, அவர்களுக்கு நீங்க போய் கட்டளை கொடுங்க, அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அவங்க கேளுங்க. அவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி கேட்கிறான். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அவங்க என்ன பார்த்திருக்காங்களா? இல்லையா அல்லாஹ் உன்னை பார்க்கல. என்னுடைய சொர்க்கத்தை பார்த்திருக்காங்களா? இல்லையா அல்லாஹ் சொர்க்கத்தை பார்க்கல. பிறகு எப்படி எனக்காக வேண்டி இவ்வளவு தூரம் அவர்கள் என் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்காங்க? அவங்க நெருக்கடியில கொடுத்தேன், எப்படி அவங்க இப்படி இருக்கிறாங்க? அதனால அவர்கள் விரும்பியவாறு இந்த உலகத்துல அவர்கள் இருந்து கொள்ளட்டும், மறுமையிலும் சொர்க்கத்தை இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுக்கிறான்னு சொன்னா, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தாயை எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதற்கு தயங்குவாளோ அதே போன்றுதான் ஒவ்வொரு அடியார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு என்னென்ன சலுகைகள் வேண்டுமோ, என்னென்ன விளக்கங்கள் வேண்டுமோ, என்னென்ன விஷயங்கள் வேண்டுமோ அவ்வளத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். சரி, எல்லா பாவத்தையும் செஞ்சாச்சு, ஒரு வக்து கூட தொழல, ஒரு நோன்பு கூட வைக்கல, சக்கராத்துல படுத்தாச்சு, கை காலம் நமக்கு எந்திக்க முடியல. டாக்டர் சொல்லிட்டான், இந்த 2 நாள் தாங்க இங்க இருப்பீங்க, செத்து போயிருவீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டான். அந்த சூழ்நிலையிலும் கூட மனம் வருந்தி அல்லாஹ்வினிடத்தை கேட்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், பாவத்தை மன்னிக்கிறான் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா அடியார்கள் மீது தன்னுடைய ரஹ்மத்தை இறக்குகிறான். நரகத்துல அல்லாஹ் எல்லாத்தையும் போட்டுருவான், அதாவது தீமை செஞ்ச எல்லாத்தையும் போட்டுருவான். ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய காலக்கணக்கு முடியுமா இல்லையா, முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துக்கிட்டே இருப்பான். சரி நீங்க போங்க, சொர்க்கவாசிகள் எல்லாம் வர சொல்லுவான், நீங்க ஒரு 10 பேருக்கு சிபாரிசு பண்ணுங்க அப்படிமா. அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் என்னென்ன நபர்களை கூப்பிடி அல்லாடும், உடனே அவங்கள கூப்பிடலாம், இப்படி எல்லாரும் போயிடுவாங்க. எதுக்குமே வழி இல்லாம சில நபர் நரகத்தில் இருப்பாங்க.
எதுக்குமே வழி இல்லாத சில நபர்கள் நடத்திருப்பாங்க. சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் அவங்களுக்கு சொர்க்கம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, அவங்கள நாம் விடுவிப்போம்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் நரகத்திலிருந்து வெளியெடுப்பான். நிறைய காயங்கள், நிறைய இந்த தீப்பட்டு உடம்புல எப்படி கரிஞ்சு போயிருக்கும், அப்படி கறிக்கட்டையாக போய் நம்முடைய முகம்லாம் கோணி போய் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹயாத் அதான் ஒரு ஒரு ஆறு ஒன்று இருக்கும். அந்த ஆறில் அல்லாஹ் என்ன செய்வான், முக்கி வெளியே எடுத்த உடனேயுமே ஒரு புத்தம்புது ஒரு மலர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மனிதர்கள் ஆயிடுவாங்க. ஆன உடனேயுமே சரி சொர்க்கத்துக்குள்ளே போப்பாடுமா, அவங்க சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க. ரொம்ப பிஸியாக இருக்கும். அதாவது எல்லாருமே உள்ள உட்காந்துருப்பாங்க, உட்கார்றதுக்கு இடம் கூட இல்லாத அளவுக்கு நெருக்கடியாக இருக்கும். எல்லாம் உள்ள இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, நீ எங்கே போச்சு, இங்கே தான் போச்சு, நீ உண்மையிலே ஆமாம் இங்கே தான் போச்சுன்னு மறுபடியும் போமா. 2-3 தடவை அந்த அடியான் போயிட்டு 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 வந்து அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறான் என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியான் எங்கிட்ட வந்து பேசட்டும், எங்கிட்ட வந்து முதல்ல கொடுத்துருக்கலாம். ஒரு சொர்க்கத்தின் தான் நீ போய் இருந்துக்கு நல்லா கொடுக்காம வேண்டுமென்றே அவர்களை ஒரு இடத்துக்கு அனுப்பி அந்த அடியா மறுபடியும் எங்கிட்ட வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துக்கு அனுப்புறான். அவங்க போய் பார்க்குறாங்க, எல்லாம் சொர்க்கம் இந்த மாதிரி பிஸியாக இருக்கு, சரி மறுபடியும் போகும். அந்த இடத்துல பார்க்குறாங்க, எல்லாருமே எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் எங்கே போகிறது, மறுபடியும் வராங்க, மறுபடியும் உள்ளே போவாங்க, எல்லாம் என்ன மறுபடியும் இப்படி இருக்கு, அப்படியா சரி இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புவான். அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றளவு இருக்கா இல்லையா, இந்த உலகத்தின் சுற்றளவு, அந்த சுற்றளவு கொண்ட ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து சர்வாதிகாரத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து இந்த இடத்துல நீ வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை கொடுப்பான். அந்த அடியானை வாங்கி கொண்டு அப்பா இவ்வளோ பெரிய சொர்க்கமா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷம், போதுமா போதும் இன்னும் போதும், அதான் சொர்க்கத்துக்கு வேண்டியா போதுமா, அது இன்னும் போதும், உனக்கு இன்னொன்னையும் தார இந்த சொர்க்கத்தையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இதை போன்று இன்னொரு சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். இது போதுமா போதும், இன்னும் போதும் உனக்கு, மறுபடியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 விதமான சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, கடைசியாக வந்தவனுக்கே இப்படின்னா இப்போ முதல்ல வந்தவனுக்கு இப்படி எல்லாம் இருக்கும் சொர்க்கம் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் நீ அறியவும் முடியாது, அதை நீ உணர்ந்து கொள்ளவும் முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்கள் மீது அவ்வளவு அன்பையும் அவ்வளவு பாசத்தையும் அவ்வளவு கருணையும் நமக்கு இறக்கி கொண்டே இருக்கிறான். எது நடந்தாலும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். சகாபாக்கள் எல்லாம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போவதற்குண்டான சிரமங்களை இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கிறாங்க, அவ்வளவு உயிர் தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளவு இழப்புகளை பண்ணியிருக்கிறாங்க. பொருளாதாரத்தை தடுத்தாங்க, பிள்ளைகளை தடுத்தாங்க, மனைவியை தடுத்தாங்க, சொத்துக்களை தடுத்தாங்க, தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு எல்லாத்தையுமே தடுத்தாங்க. எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை, நான் நடந்து வேணாலும் மதீனாவுக்கு போகிறேன்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதையை நோக்கி போகும் பொழுது சுப்ஹானல்லாஹ் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி கொடுத்தார். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நமக்கு நல்லவைகளாகத்தான் அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறானே தவிர அல்லாஹ் ஒரு நபருக்கு கொடுத்து இன்னொரு நபர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யல, எதையுமே செய்யவே இல்லை. அல்லாஹ் நமக்கு நல்லது நடத்தினாலும் சரி, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு சோதனை கஷ்டங்களும் வந்திருந்தாலும் அல்லாஹ் அது நமக்கு சிறந்ததாக நன்மையாக அல்லாஹ்வினுடைய அருளில் உள்ளவர்களாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கணக்கெடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சின்ன கதையை ஒரு இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அதாவது எந்த அளவுக்கு இன்றைக்கி நாம் இருக்கிற விஷயங்களில் அதை திருப்திப்படுத்தி கொள்ளாமல் தேவையில்லாத விஷயங்களுக்கு எப்படி இன்றைக்கி நம்முடைய மனசு அலைபாயுது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதையை சொல்லி நமக்கு உதாரணப்படுத்துகிறாங்க. என்னது, அதாவது ஒரு கணவன் மனைவி அவங்ககிட்ட ஒரு 20-30 ஆடுகள் வச்சுருக்கிறாங்க. அந்த கணவன் மனைவியும்
என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நிம்மதியே இல்லாமல் அப்படி போய்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். ஒரு மார்க் அறிஞர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறாரு. அவங்கள்ட்ட போய் மன நிம்மதிக்கு என்ன செய்யலாம், எந்த நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்னா ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட போய் கேட்குறான். உடனே அவர் என்ன செய்றாரு, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட ஒரு 20-30 மாடு இருக்குது, 20-30 ஆடு இருக்குது, அதை வச்சு நான் போகிறேன், உழைக்கிறேன், வர சாப்பிட்றீங்க எல்லா கதையும் சொல்லாரு. சரி, நான் சொல்கிற வரைக்கும் இந்த ஆட்டை வீட்டுக்குள்ளே வச்சு நீ என்ன செய், சாப்பாடு கொடு. அது வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே விட்டு நீ என்ன செய், சாப்பாடு கொடுக்கணும், குளிக்க வைக்கணும், இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆட்டை எப்படி நான் வீட்டுக்கு நான் சொல்கிறது செய்யணும், உனக்கு கேட்ட விஷயம் கிடைக்கணும்னா நான் சொல்கிறத நீ போய் செய்ய அப்படிங்கிறான். உடனே இவர் என்ன செய்கிறாரு, அதாவது ஓரளவுக்கு சின்ன வீடு தான், அந்த 30 ஆடுகளையும் பிடிச்சி என்ன செய்கிறாரு, வீட்டுக்குள்ளே விட்டு அதுக்கு சாப்பாடு தீனி எல்லாம் கொடுக்குறாங்க. அது என்ன செய்ய, கழிவுகள் விடுது. அவங்க 2 பேரும் அங்கே தான் தங்குறாங்க, அங்கே தான் சாப்பிடுதாங்க. 2வது நாள் 3வது நாள் தாக்கு பிடிக்க முடியல. ஏன், இந்த 30 ஆடுகளுக்கு மத்தியில் நாங்கள் எப்படி இருக்க முடியும், அதனுடைய ஸ்மெல்லு, அதனுடைய கழிவீதி எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி 4வது நாளே தாங்க முடியல. இருந்தாலும் அவர் பல்ல கிடச்சிக்கிட்டு 4வது நாள் 5 நாள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 29 நாள் முடிச்சிட்டாரு. உடனே ஓடி போய் அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாங்க, 29 நாள் முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது, மறுபடியும் அந்த ஆட்டை பிடிச்சி வெளியே தூக்கி வச்சிருங்க அப்படிங்கிறான். இது முதல்ல வெளியே தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு வீட்டுக்குள்ளே வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறத மட்டும் செய்யப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் அந்த ஆடை எடுத்து வெளியே நினைச்சுறாங்க, கட்டி போட்டு. அதுக்கப்புறம் நினைச்சுறாங்க, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வீட்டை நல்லா வாசந்தரம் வச்சு படுக்கும்போது, அப்பாடா இன்னைக்கு தாங்க நான் ரொம்ப நிம்மதியாக படுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் படுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி படுத்தீங்க, ஆட்டுக்குட்டி வீட்டில் இல்லாத போது, வீட்டில் இருக்கும்போது எல்லாமே உங்கள் கையில் தான் இருந்துச்சு, இப்போ மட்டும் எப்படி நிம்மதியாக நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் என்ன செய்றாரு கேட்குறாரு. அவர்களுக்கு அப்போ தான் புரியுது, அப்போ இருக்கிற விஷயங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பரக்கத்து தந்துக்கிட்டே தான் இருக்கிறான். அது வாடகை வீடோ, அது சொந்த வீடோ, அல்லது ஆண் பிள்ளைகளோ, அல்லது பெண் பிள்ளைகளோ, அல்லது மொபைலோ, அல்லது காரோ, அல்லது சைக்கிளோ, எது நம்மள்கிட்ட இருக்கோ அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிம்மதியை வச்சிருக்கிறான். அந்த நிம்மதியெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, எனக்கு 2 ரூம் வச்சு நான் ஒரு வீட்டை கட்டினா நல்லா இருந்திருக்குமே, எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, என் பையனுக்கு ஃபாரின்ல செட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, எனக்கு அங்கே இப்படி புலம்பக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்ம கையில் எது கொடுத்துருக்கிறானோ அதன் மூலியமாக அல்லாஹ்வினுடைய பரக்கத்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வினுடைய அன்பு நம்ம மீது கிடைத்து கொண்டே இருக்கும். நம்முடைய நாவுகளை கொண்டு, நாம் எண்ணங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தையோ அல்லாஹ்வினுடைய பாசத்தை நாம் உதாசீனப்படுத்தினோம்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அருள் கூட நம்மள்ட்ட எடுத்துருவான். எந்த அருள் கூட நம்மள்ட்ட இருக்கோ அந்த அருள் கூட நம்மள்ட்ட எடுத்துருவான். ஒரு நபர், உங்களுக்கே தெரியும், சில தத்துவங்களை சொல்லுவாங்க. காலுக்கு செருப்பு இல்லையேன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு போனேன், ஒரு ஆள் காலே இல்லாமல் உட்காந்துருக்கிறாரு, அதுக்கு எனக்கு செருப்பு இல்லாத எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லி சில நபர்கள்லாம் போவாங்க. அந்த மாதிரி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துகிறான். உனக்கு நான் என்ன கொடுத்துக்கிறனோ அதில் என்னுடைய அன்பும், என்னுடைய பாசம், என்னுடைய கருணையும், என்னுடைய ரஹமத்தும், என்னுடைய ஞாபகத்தும் இருக்கு, அதை நீ உணர்ந்து கொள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம் எல்லா வகையிலையுமே மிக உயர்ந்தது, கண்ணியமானது. அதில் ஒருபோது நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் உதாசீனப்படுத்துவதோ, அதை நிராசை அடைவதோ, அல்லது அல்லாஹை பற்றி கேவலமான வார்த்தைகளை பேசுவதோ, அல்லது அல்லாஹை விட்டு புறந்தள்ளி போவதோ, அல்லாஹ் எனக்கு உதவி செய்யலை நான் எதுக்கு உதவி செய்யணும், அல்லாஹ் எனக்கு எதுவுமே செய்யலை நான் எதுக்கு செய்யணும் என்பதை போன்று அல்லாஹ்வுக்கு நிகராக சண்டையிடுவதற்குண்டான ஒரு கேவலமான ஒரு மனிதர்களாக நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அருள் கொடையை கொடுத்திருக்கிறானோ அதில் அல்லாஹ் நமக்கு அதிகமாக பரக்கத் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வினுடைய அன்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இருந்து கொண்டே இருக்குது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டவர்களாக இந்த பூமியில் நாம் என்ன செய்வோம், பயணிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரின் மீதும் அன்பையும் பாசத்தையும் முழுமையாக தொடர்ந்து கொடுப்பதற்கு அல்லாஹ்வினிடத்தில் நாம் முழுமையாக பிரார்த்திப்போம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக வதஹவ்வுலி ஆஃபியதிக வஃபுஜாத்தி நிக்மதிக வஜமீஇ சக்திக. யா அல்லாஹ், எங்களுக்கு முழுமையான அருள் கூட எங்களுக்கு நீ தொடர்ந்து இறக்கி தருவாய், அருள் புரிவாயாக.
எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு முழுமையாக எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு எப்பொழுதும் நீ எனக்கு தந்து கொண்டு இருப்பாயாக. உன்னுடைய அருள் குறையும் எங்களுக்கு முழுமையாக நீ தந்து கொண்டு இருப்பாயாக என்கின்ற பிரார்த்தனைகளோடு நம்முடைய விவாதத்தை நாம் தொடருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உடலாலும் நம்முடைய உள்ளத்தாலும் ஆரோக்கியம் பெறுவதற்கு அல்லாஹ் நாம் அழைப்பு பெறுவனாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.